வணக்கம். என் பேர் சரளா. இப்போ அண்மையில் என்னுடைய சொந்த ஊரில் பிரம்மகுமாரி இயக்கத்தை துவங்கி நடத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த பிரம்மகுமாரி இயக்கத்திலேயே நான் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஆனால் அண்மையில் நமக்கு வயசு ஆக ஆக பலவிதமான நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய பின் விளைவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். அந்த வகையில் எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அதுக்காக நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த சில வருடங்களாக எனக்கு இப்போ இந்த 1 வருஷமாக என்ன ஆகுதுன்னா, எனக்கு காலில் ரொம்ப காஞ்சி போய் அந்த தோலுலாம் விழுகிற ஒரு பிரச்சனை. மற்றது கண்ணு பிரச்சனை. ஏன்னா வயசாக ஆக 58 வயசு ஆயிடுச்சு. போக போக கண்ணு கோளாறு வரும் இல்லைங்களா. கண் பார்வை குறையிறது, அப்புறம் காது கேட்குறதும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு போகுது. இந்த மாதிரி பல விதமான பாடி ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தியானம் செய்தாலும் அது மனதுக்கு நம்ம பக்குவப்படுத்துகிறோம். ஆனால் அந்த உடலை வச்சு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நம்ம எதையுமே செய்ய முடியும், தியானம் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். அப்போ இந்த உடலையும் இந்த அதாவது கார் மாதிரி இருக்கிற இந்த உடலையும் நம்ம சீராக வச்சுக்கணும். அதுக்கு நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீட்பேக், அதுவும் பிரம்மகுமாரிகள் இந்தியாவில் உள்ளவங்களும் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டயபெட்டிஸ், இந்த இன்சுலின் குத்துறவர் கூட ஒன்றுமே இல்லாமல் 48 நாளில் இன்சுலின் குத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இதில் ரொம்ப ஒரு நம்பிக்கை நான் ஒரு 2 வாரமாக இதை சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் எனக்கு நிறைய எனர்ஜி வந்துருச்சு பாருங்கள். எனக்கு இப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா கார்டனிங் செய்கிறது. அப்போ எனக்கு சில சமயம் அந்த வெயிலை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த வெயிலில் எப்படி போய் செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த சாப்பாடு மாற்றின ஒன்று இயற்கை உணவு. நான் சைவமாக 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். இருந்தாலும் இந்த இயற்கை உணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்கள். ஒரு மம்முட்டி எடுத்து கொத்துறேன். அதாவது எங்கள் அப்பா வீட்டு நிலத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா கட்டையெல்லாம் தூக்கி போட்டு நெருப்பிக்கிறேன்னா அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியுதா? அங்கே வேலை செய்ய வரக்கூடிய ஒரு மிஷின் ஓட்டுறவர் நான் கூப்பிட்டுருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப அதிசயிச்சார். நீங்களா இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு. அப்போ எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு பாருங்கள். அதாவது நம்ம உணவு நம்ம உடலை எவ்வளவுக்கு எஃபெக்ட் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன். மற்றது இந்த இயற்கை உணவில் இந்த அதாவது நாங்கள் மிளகாய் சாப்பிடுவோம். ஆனால் இந்த இதில் மிளகாய் சாப்பிடக்கூடாது தானுங்களே. ஸோ அப்போ நான் மிளகாயை கட் பண்ண எனக்கு இந்த கோவம்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நான் கவனித்தேன். அப்போ இங்கே வந்த பிறகு இந்த இயற்கை குளியலில் எனக்கு ரொம்ப பிரச்சனை என்னென்னா தலைமுடி கொட்டுறது. தலைமுடி எவ்வளோ எண்ணெய் போட்டாலுமே அது அப்படியே நீட்டிக்கிட்டு நிற்கும் பாருங்க. அப்போ அந்த எண்ணெய் எவ்வளோ போட்டாலும் நான் எத்தனையோ ட்ரை பண்ணிட்டேன். எண்ணெய், மூலிகை எண்ணெய் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அது ஒர்க் அவுட் பண்ணலை. ஆனால் இங்கே இந்த குளியல் மாற்றின பிறகு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் பண்ணுது. மற்றது இந்த காலில் ரொம்ப அந்த காஞ்சி போய் அந்த அதாவது தோலெல்லாம் விழ ஆரம்பிக்கும். வலி வேற வரும். ஏன்னா வெடிச்சு அது ரத்தம் கூட வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த 2 நாளில் இயற்கை குளியல் செய்யும்போது அந்த வெடிப்புலாம் இல்லை. ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றது நான் இங்கே இருக்கிற நிறைய சகோதரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நாள் பார்த்தவங்க முகம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன்னா இங்கே டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த குளியல் செஞ்ச உடனே எல்லாரும் முகமும் மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. மற்றது எனக்கு முக்கியமாக நான் இங்கே இயற்கை உணவுகள் பல விதமாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த 48 நாள் நிச்சயமாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நானே ஒரு எக்ஸாம்பிளாக வரணும். இதன் மூலமாக நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த நோயெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா நோயற்ற வாழ்வு. ஹேவ் அ ஹெல்த்தி, ஹேவ் அ வெல்த்தி, ஹேவ் அ ஹாப்பி. இந்த 3 நம்ம அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையில். அப்போ மைண்ட் லெவலில் ஹாப்பியாக இருந்தாலும் பாடி நோயாக இருந்தால் முடியாது பாருங்கள். ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம எப்படி அடையிறதுன்னு இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுதுன்னு என்னால் பார்க்க முடியுது. இது எல்லாருமே உலகத்தில் இருக்க அனைவருமே பயனடையணும்னு எனக்கு ஒரு ஆசை. நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கங்கா தேவி. நான் வந்து கேஎல் பூச்சோங்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இங்கே வந்த மெயின் காரணம் என்னன்னாக்கா, என் சிஸ்டருக்காக தான் நான் வந்தேன். என் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்குது. அதனால் சாரோட யூடியூப்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ பாஸ்ட் 2 months நான் பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் இந்த கேம்பில் வந்து கலந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அவர் சொல்லியிருந்தார், ஒரு யூடியூப்பில் வந்து இனிப்பு நீரை வந்து ஃபுல்லாகவே நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்திருக்கேன், எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னாக்கா, இதுக்கு மேலேயும் எந்த நோயும் என்னை வந்து தாக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்கணும், எந்த ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாத்திரையோ எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக நான் வந்திருக்கேன். உலக மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இதுக்கப்புறம் வந்து எதையும் தேடி, எந்த சாப்பாட்டு கடையும் தேடி போகாதீங்க. ஐயாவோட கேம்பில் வந்து கலந்துக்கிட்டு ஸோ இந்த இயற்கை உணவு சாப்பிட்ற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அவங்க எங்கள் தங்கச்சி, அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து இனிப்பு நீர் 10 வருஷமாக இருக்குது. நானே என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எப்படியோ இருந்து சாப்பாடெலாம் கூட இல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதான் அவங்க என்கிட்ட சொல்லாமல் எல்லாம் புக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவரோட யூடியூப் அனுப்பிவிட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு வீடியோ நான் எடுத்து பார்த்தேன் குளியலை பற்றி. நம்ம உடம்பை நம்ம எப்படி குளிக்கிறோம், அவங்க உடம்பு எப்படி குளிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் எப்பயுமே பாஸ்பேர் தான் பாய்ப்போம் வீட்டில். ஒரு அவரு குளிக்கணும், தேய்ச்சி குளிக்கணும், நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் அதே பண்ணி குளிப்போம். ஸோ அவங்க சொன்னாங்க, சரி நம்ம போய் பார்ப்போம், நம்மளும் கலந்துக்குவோம், நம்ம இந்த நோயை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி உலக மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம பயன்படுத்தணும். நம்மளை பார்த்துட்டு அவங்க எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு அவங்க கேட்கணும், நம்ம சொல்லக்கூடாது. அவர் சொன்னார். அதனால் 48 நாள் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து முடிவெடுத்து நான் இதை சொல்லிட்டு போகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இந்த கேம்பில் வந்துட்டு நான் வந்து சேருவேன்னு நான் எதிர்பார்க்காத ஒன்று. இட்ஸ் அ மிரக்கிள் ஃபார் மீ. எனக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸில் தான் வந்து நண்பர் நக்கீரன் வந்து இதை வந்து சொன்னார். உடனே மனசில் பட்டுச்சு போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஸோ உடனே வந்துட்டு அவர் கூட ஏறிட்டு துருசாக வந்துட்டு ஒரு ஹாலிடேன்னு நான் நினச்சேன். சரிங்களா? ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? ஸோ ரொம்ப விஷயம் வாழ்க்கையில் வந்துட்டு இன்னும் சிறப்பாக வளர்றதுக்கு வந்துட்டு பல விஷயம் ஐயா ஷேர் பண்ணார். மிக்க நன்றிங்க ஐயா. அப்புறம் உணவு முறை எடுத்துக்கிட்டால் கூட நான் நினச்சேன் இந்த வெஜிடேரியன் ஃபுட்லாம் வந்து சாத்தியம் இல்லாதது நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து கலந்துக்கிட்டு, சரிங்களா, அதை வந்து அனுபவபூர்வமாக எடுக்கும் பொழுது தான் தெரியுது வந்துட்டு, இதெல்லாம் வந்து சாத்தியம். எனக்கு மைண்டில் வந்து எப்போதும் யோசனை வரும். எங்கே பார்த்தாலும் நான் முக்கால்வாசி வந்துட்டு கடை சாப்பாடு கூட. சரிங்களா? கடந்த ஒரு 30 வருஷம் கடை சாப்பாடு தான். எனக்கு இப்போ தான் நானும் கல்யாணம் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் வீட்டு சாப்பாடு கிடைக்கிது. சரிங்களா? அதுவும் வந்து ஃபுல்லாக இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு வெஜிடேரியன்லேயே இவ்வளோ வெரைட்டி செய்யலாமா? அதுவும் வந்துட்டு உணவை பார்க்கும் பொழுது கூட எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்குது பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் குளியல் பற்றி நான் நினச்சேன் வந்துட்டு சோப்பு போட்டு தான் குளிச்ச மாதிரி இருக்கும் நான் நினச்சேன் இவ்வளோ நாள். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு தான் இங்கே இவ்வளோ குளியல் இருக்குதா. அதுவும் வந்துட்டு தலைக்கு வந்து நான் எண்ணெய் போட்டே ஆகணும், இல்லைன்னா முடியாது. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டோன்னே தலைக்கு எண்ணெய் போடாமலே வந்துட்டு நல்லா தானே இருக்குது. ஸோ அப்போனா வந்துட்டு இன்னும் பல விஷயம் நான் உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும் ஐயா. தயாரிச்சேன் ஐயா. நம்ம செஞ்சது வந்துட்டு பாவக்காவோடது. இது. ஆனால் இப்போ இந்த உணவு முறையெல்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. இன்னும் பல வகையான உணவு இன்னும் தயாரிக்க முடியும். எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. உணவு தயார் செஞ்சா நன்மைன்னு நினைக்கிறீங்க? அது வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குங்களா, சத்து உணவு எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி உடம்புக்குள்ளே போய் சேரும் பொழுது இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். செலவுகளை
ரொம்ப வகையான நோய்க்கான செலவை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அது ஐயாவை சந்திச்சதில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். டைம் இருக்குல்ல, இயற்கை உணவு தயாரிப்பாக்கான நேரத்தை பற்றி கொஞ்சம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஓகே, நேரத்தையும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் சமைக்க முடியுமா? இப்போ எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு எல்லாமே பழக்கம். ஸோ கொஞ்சம் பழகிட்டா வந்து இன்னும் பல உணவுகள் நம்மளாலையும் தயாரித்து சொந்தமாகவே சாப்பிட முடியும். மற்றவங்கள எதிர்பார்க்க வேணாம். சரிங்க? ஓகே. ஸோ அதனால் ஐயா இன்னும் பல விஷயம், அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது இன்னும் மேலும் பல விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கணும். பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. தேங்க்யூ.